சுவாமியே சரணமையப்பா. கன்னிசாமியும் கன்னி பூஜையும். சுவாமியே சரணமையப்பா, ஹரிஹர சுதனே சரணமையப்பா. சந்தனவாசமும் ஐயப்ப கோஷமும் சபரிமலையிலே எங்கெங்கும் தவழும். மணிகண்ட சுவாமியை மனதில் நினைத்தால் நிம்மதி பிறக்கும், நிம்மதி பிறக்கும். சந்தனவாசமும் ஐயப்ப கோஷமும் சபரிமலையிலே எங்கெங்கும் தவழும். மணிகண்ட சுவாமியை மனதில் நினைத்தால் நிம்மதி பிறக்கும், நிம்மதி பிறக்கும். ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறுவதே இன்று கன்னிசாமியும் கன்னி பூஜையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிந்து விரதம் இருந்து யாத்திரை செல்லும் பக்தர்கள் கன்னிசாமிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கன்னிசாமிகள் பெரும்பாலும் 60 நாட்கள், 48 நாட்கள் அல்லது 41 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டிக்கொண்டு சபரிமலைக்கு யாத்திரை செல்கிறார்கள். சபரிமலைக்கு பல வருடங்களாக தொடர்ந்து மாலை அணிந்து விரதம் இருந்து மலைக்கு சென்று வரும் பக்தர்களுக்கு மண்டல விரதம் இருக்கும் முறை, விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், ஐயப்ப சுவாமியின் புராணம், சபரிமலையின் தனித்துவம், இருமுடி சுமந்து செல்வதன் மகிமை உள்ளிட்ட அனைத்து விபரங்களும் தெரியும். ஆகையால் சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிபவர்கள் அருகிலுள்ள அனுபவம் வாய்ந்த குருசாமியிடம் ஆலோசனை பெற்று குடும்பத்தினரின் அனுமதியோடு மாலை அணிய வேண்டும். உறுதியான கம்பியால் செய்யப்பட்ட துளசி மணி மாலையை வாங்கி காய்ச்சாத பசும்பாலில் ஒரு நாள் முழுவதும் போட்டு வைத்து பிறகு அதை எடுத்து சுத்தமான நீரில் கழுவிவிட்டு நன்கு துடைத்த பிறகு வீட்டில் உள்ள ஐயப்பன் படத்தில் மாட்டி வைக்க வேண்டும். பிறகு மாலை அணியும் நாளில் அதை எடுத்துச் சென்று கோவிலில் சுவாமி பாதத்தில் வைத்து ஆசி பெற்ற பிறகு குருசாமி முன் மண்டியிட்டு மாலை அணிந்து கொள்ள வேண்டும். குருசாமி இல்லாதவர்கள் தாயே முதல் தெய்வம் என்பதால் அவரின் முன் மண்டியிட்டு வீட்டிலேயே மாலையை போட்டுக் கொள்ளலாம். ஆனாலும் முதல் முறையாக மாலை அணியும் கன்னிசாமிகள் குருசாமி கையால் மாலை அணிந்து கொண்டு அவர் சொல்லும் நெறிமுறைகளை பின்பற்றி விரதம் இருப்பதே சரியான முறையாகும். குழந்தைகள் தவிர்த்து பெரியவர்கள் கன்னிசாமியாக சபரிமலைக்கு மாலை அணிந்திருப்பவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் காலை மற்றும் மாலை குளிக்க வேண்டும். தினசரி குளித்துவிட்டு பூஜை அறையில் ஐயப்ப சுவாமி படத்திற்கு முன்பு அமர்ந்து ஐயப்பன் பாடல்கள் அல்லது துதிகளை சொல்ல வேண்டும். குறைந்தது 10 நிமிடமாவது தினசரி ஐயப்ப சுவாமிக்கு பூஜை செய்வது அல்லது பாடல்களை கேட்பதில் ஒதுக்க வேண்டும். சபரிமலை யாத்திரை முதன்முதலாக செல்லும் ஐயப்ப பக்தர்கள் நடத்தும் முக்கியமான வழிபாட்டு முறை கன்னி பூஜையாகும். இந்த கன்னி பூஜை வெள்ளக்குடி, படுக்கை, ஆழி பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது. மண்டல காலமாகிய கார்த்திகை முதல் நாளிலிருந்து மார்கழி 11ஆம் தேதிக்குள் வீட்டில் கன்னி பூஜை நடத்துவதற்கு நாள் குறித்து விட வேண்டும். முடிந்தால் பந்தலமைத்து அதன் நடுவில் மண்டபம் அமைக்க வேண்டும். அதில் ஐயப்பன் படம் வைத்து சுற்றிலும் கணபதி, மாளிகை புறத்தம்மன், கருப்பண்ண சுவாமி, கடுத்த சுவாமி, வாபர், ஆழி ஆகியவற்றுக்கு உரிய இடங்களை ஒதுக்கி விளக்கேற்றி
விளக்கேற்ற வேண்டும். எல்லா தெய்வங்களுக்கும் அவல் பொரி, பாக்கு, கலவை சாதம் படைத்து வழிபாடு நடத்தி பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து பூஜையை நிறைவு செய்தல் வேண்டும். இயலாதவர்கள் சிறிய அளவில் பூஜை நடத்தி ஐயப்ப பக்தர் ஒருவருக்கேனும் உணவளித்தால் கூட போதுமானதாகும். மலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய பிறகு கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டில் தாயின் கைகளாலேயே மாலையை கழற்றிட வேண்டும். கழற்றிய மாலையை மீண்டும் பாலில் போட்டு ஒரு நாள் முழுக்க வைத்திருந்த பிறகு அதை கழுவி சுத்தம் செய்து பத்திரமாக வைத்திருந்து அடுத்த ஆண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் புதிய மாலை வாங்கி அணிய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நன்றாக பராமரிக்கப்பட்ட மாலையை எத்தனை முறை வேண்டுமானாலும் அணியலாம். ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருந்து முதன்முறையாக சபரிமலைக்கு சென்று ஐயனை வழிபடும் கன்னிசாமிகளுடன் மணிகண்டனின் அருளும் ஆசியும் இல்லம் தேடி வரும் என்பது ஐதீகமாகும். கன்னிசாமி பக்தியை போற்றிடுவோம். மணிகண்டன் மகிமையை புகழ்ந்திடுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா.